இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், யாருடைய அம்புகள்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 127 வசனம் 5. வாள வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். As arrows are in the hand of a mighty man, so are children of the youth. Psalms chapter 127 verse 4. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளது? சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாள வயதின், அதாவது இளம் வயது நிரம்பின இளைஞர்கள், பலவான், அதாவது ஒரு பலசாலியுடைய கையில இருக்கிற அம்புக்கு ஒப்பாகிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல எழுதி இருக்கிறார். அதாவது இளைஞர்களை அம்பு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அது கரெக்ட் தான், அவ்வளவு ஷார்ப்பா இருப்பாங்க. ஆனா என்ன முக்கியமான காரியம் அப்படின்னா, யார் கையில இருக்கிறாங்க அப்படின்றது. ஒரு நல்ல வில் வித்தையில ஒரு பெஸ்ட் மேன், அதாவது சிறந்த ஒரு பர்சனோட கையில ஒரு அம்பு இருக்குன்னா அது கரெக்டா எய்யப்படும். அதோட இலக்கோ எது டெஸ்டினேஷனோ அதை போய் அது ஹிட் பண்ணும். ஆனா வில் எரிய தெரியாத ஒருத்தரோட கையில அந்த அம்பு இருக்கும் அப்படின்னா அது எந்த திசைக்கு போகும், எப்போ போகும், எப்படி போகணும்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாது. மேபி அதால சில அட்டாக்ஸ் ஏற்படலாம், சில பேர் காயமடையலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு காரியம், இளைஞர்கள் அம்புகள் தான். ஆனால் யாருடைய அம்புகள்? அதாவது விவேகானந்தர் குறித்து நமக்கு தெரியும். அவர் சொல்றாரு, இந்த தேசத்துல ஒரு 100 இளைஞர்களை எனக்கு தாங்க, நான் அவங்க மூலமா இந்த தேசத்தை நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து அதாவது யூத்தோட எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு அவர் புரிய வைக்கிறாரு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம காமனா ஒரு யூத்தை பத்தி என்ன ஒரு ஒப்பீனியன் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து இருந்தாலே ஒரு தப்பான கண்ணோட்டத்துலதான் நம்ம பாக்குறோம். அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, வாழ்விய பசங்க சேர்ந்தாலே ஒண்ணு தப்பா பேசுவாங்க, அடுத்தவங்களை கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா குடிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு காரியம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 31st அன்னைக்கு நான் ஓஎம்ஆர்ல என் பசங்களோட வந்துட்டு இருந்தேன் பைக்ல. அப்ப பார்த்தா, அதாவது சர்வீஸ்க்கு நைட்டு போகணும், ஈவினிங் ஒரு அரௌண்ட் 7 o'clock நாங்க வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ கலர்ஃபுல் லைட்ஸோட எல்லாம் பயங்கரமா, எல்லாம் ட்ரீட்டுக்கு, அதாவது மிட் நைட் ஃபீஸ்ட், அந்த 31st நைட்டை என்ஜாய் பண்றதுக்காக, நியூ இயரை என்ஜாய் பண்றதுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன திங்க் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தோட இவ்வளோ அட்ராக்ஷன்ஸை தாண்டி நம்ம ஒரு யூத்தை சர்ச்சுக்கு கொண்டு வரணும்னா அது ஒரு சேலஞ்சான விஷயம்தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்ட் இஸ் சோ கலர்ஃபுல். அதாவது கண்ணுக்கு எவ்வளவு கவர்ச்சியை தர முடியுமோ அவ்வளோ கவர்ச்சியை தந்து அநேக தவறான காரியங்களை அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் நம்ம ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போறோமா? அது உண்மைதான், ஜெனரேஷன் கேப் இருக்கு. அதாவது யூத் சொல்றத நிறைய காரியம் நமக்கு பிடிக்காது, நம்ம சொல்றத அவன் வேற மாதிரி எடுத்துப்பாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எடுத்துப்பாங்க. எனக்கு கண்மானவங்களே, ஒண்ணுதான் சொல்ல ஆசைப்படுறேன். யூத் வேதத்துல தெளிவா எழுதப்பட்டதை போல அவங்க பயங்கர ஷார்ப்பான ஒரு அம்புகளுக்கு ஒப்பானவங்க. அதனாலதான் இன்னைக்கு அநேக சர்ச்சஸ்ல யூத் சர்வீஸ்னு யூத்தை மாத்திரமே அவங்க போக்கஸ் பண்ணி நிறைய சர்வீஸ், இன்னும் நிறைய காரியங்கள் பண்றோம். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். யூத்துக்கு எல்லா சர்வீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா பண்றவங்களுடைய, அதாவது வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா, ஒரு ரோல் மாடலா இருக்கா? தான் பேசுகிற வார்த்தை யூத்துக்கு எதெல்லாம் போதிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்றோமா? ஏன் அப்படின்னா, அவன் கிளியரா பார்ப்பான், ஓ பெருசா போதிக்க வந்துட்டார, இவர் என்ன செய்யறார், இந்த மனுஷன் போகும்போச்சுல என்ன பண்றாரு, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறாரா அல்லது உலகத்து காரியங்களை அவர் செய்யறாரான்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். சோ முதலாவது போதிக்கிற நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிளா, ஒரு குட் ரோல் மாடலா இருக்கணும். அடுத்த காரியம், வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றத அவங்களுக்கு போதிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்க ருசிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்க யூத்தா இருக்கட்டும், நம்ம சபையில நமக்கு தெரிந்த யாருனாலும் சரி,
அவங்க பாரம்பரியமா கிறிஸ்தவ குடும்பத்திலே தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவத்துல வளர்ந்திருக்கலாம், பிறந்திருக்கலாம். ஆனா அவங்க தனிப்பட்ட விதத்தில் தேவனை ருசிக்கிற வர அவங்களுக்கு அந்த பிடிப்பு வராது. உலகம் எப்ப பெருசா தெரியாது அப்படின்னா, தேவன் எப்ப பெருசா தெரிகிறாரோ, இயேசு கிறிஸ்துவை அவங்க எப்போ ரியலா டேஸ்ட் பண்றாங்களோ, அப்போ இந்த உலகம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. அதற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவங்கள வெறுமனே குறை சொல்றதோட சரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெறும் அட்வைஸோட சரி, இந்த மாதிரியா நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோமா? அல்லது அவங்களோட இறங்கி பழகுறோமா? அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா அவங்களுக்கு முன்பதாக நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இளைஞர்கள் அம்புகள் தான். ஆனால் அவர்கள் யாருடைய கையில் இருக்கிறார்கள்? அதை நம்ம உறுதிப்படுத்தணும், கன்ஃபார்ம் பண்ணணும். எப்பவுமே அவர்களுக்கு தேவனுக்குரிய காரியங்களை சொல்லி சொல்லி அவர்களோடு கூட சேர்ந்து நாம் நடக்கும்போது மீதியான எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலே எங்களுடைய இளைஞர்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வேதத்துல நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்கப்பா, அவங்க பலவான் கையில் இருக்கிற அம்புகள் என்று. ஆனாலும் தகப்பனே, அநேக நேரத்தில் அவங்களுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தவறி போகிறோம். அவங்கள ஏதோ மட்டம் தட்டிட்டு அநேக நேரத்துல நாங்க மூவ் பண்ணிடுறோம்ப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுக்குரிய காரியங்களிலே அவங்களுக்கு முன்மாதிரியா இருந்து அவங்களை வழி நடத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் அப்பா பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து அழைத்தவர் நீர் தகப்பனே. இந்த உலகத்தினாலே மறுபடியும் எந்த இளைஞனும் பிடிக்கப்படாதபடிக்கு ஆவியானவர் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.